யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது உங்களை இன்னைக்கு மோட்டிவேஷனல் பண்ற அளவுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சைடில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் தெரியும், அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்டு தெரியும், அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டை வந்து பாருங்க, சைடில் வரும். ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, எடுத்த உடனே மதன் கௌரி அவர்கள், அதாவது வந்து பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்கிறாரு, பேக்ரவுண்ட்ல அவங்களுடைய ரசிகர்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ பிளர் பொசிஷன்ல ஒரு போட்டோ அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஜி ஸ்குவாட் அப்படின்றது மாதிரி அதில் வந்து போட்டிருக்காரு. அவருடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8.53 மில்லியன் அப்படின்றது இருக்குது. வியூஸை வேற கவுண்ட் பண்ண முடியல, கவுண்ட் பண்ண வாய் வலிக்கும் போல. வியூஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு, நீங்களே பாருங்க. வீடியோஸ் அப்படின்றது 4116. இது மாதிரி தான் நானும் போட்டிருந்தேன். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேனலை இவர் கிரியேட் பண்ணது வந்துட்டு டிசம்பர் 5, 2013 இதுக்கான வந்துட்டு ஒரு விதையை போட்டிருக்காரு. சரி, இந்த புராணத்தை எதுக்கு எங்கள்கிட்ட வந்து பாடிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேக்குறீங்களா? அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. அதாவது இவருடைய மந்த்லி இன்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 9.8K. 9.8, அதாவது 9800 அப்படின்றத வந்து சொல்றாங்க. 9800 அப்படின்றது இவருக்கு வந்து 1000 கணக்குல வருது. அப்படின்னு ஒரு $1000 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு டாலர் கணக்குல தான் வரும். ஒரு டாலர் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்ப ரேட்டுக்கு 92 ரூபாய் என்னமோ இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 9000 இருக்கு. அப்போ $1000 வந்தாலே உங்களுக்கு 92,000 ரூபாய் சம்பளம். அப்போ 9800 அப்படின்றது மந்த்லி இன்கம் அப்படின்றது. $9800 அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. எதுக்கும் நானும் உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு பாக்குறேன், கணக்கு போட்டு காட்டுறாருங்க. இங்க சைட்ல நீங்க வரும், நீங்க பாருங்க, நீங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ சைட்ல நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன், நீங்க அங்க மட்டும் பாருங்க. இங்க கால்குலேட்டர் நம்ம தேடக்குள்ளதான் கால்குலேட்டர் கிடைக்காம போகும். நான் இங்கதான் இருக்குதா, கால்சி இங்க இருக்கு. 9000 வச்சுக்கலாம். இன்ட்டு 92, 8,28,000 ரூபாய். அதாவது இது ஒரு அப்ராக்சிமெண்ட்டுக்கான ரேட்டு தான். அப்படி பாத்தீங்கன்னா அப்படி இப்படி பார்த்தாலுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம், ஒரு 2 லட்சம், ஒரு 3 லட்சம், லட்சக்கணக்கில் தான் ஒரு வருமானம் அப்படின்றது இவருக்கு வருது. இவருடைய வியூஸை நம்மளால வந்துட்டு கெஸ் பண்ணவே முடியாது. திடீர்னு பார்த்தா 1 மில்லியன் போயிருக்கோம், திடீர்னு 2 மில்லியனு, திடீர்னு 6 லட்சம், 7 லட்சம். ஆவரேஜா இவருடைய வியூஸ் எப்படி நம்ம போகும்? கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 லட்சம், 7 லட்சம், இந்த மாதிரி லட்சக்கணக்கில் தான் போகும். ஒரு வீடியோ போட்டாருனாவே 3 லட்சத்தை தாண்டி விட்டுரும் எப்பவுமே. அப்போ வியூஸ் ஆடை பொறுத்து தான் காசு கொடுக்குறாங்க. வியூஸ் வருதுன்னா ஆடை பொறுத்து காசு கொடுக்குறாங்க. அதுக்கு இவருக்கு வந்துட்டு வருது. நான் இதே மாதிரி தான் எனக்கும் காட்ட போறேன். இப்ப கிடையாது, இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோங்க. தலைமை அப்படியே ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது வேற யாரு போடலாம்? இர்ஃபான் வந்துட்டு போடலாங்களா? இதுல முக்கியமா நிறைய மாறுங்க, நிறைய மாறும். நீங்க போடுற கண்டென்ட்டை பொறுத்து, நீங்க போடுற வீடியோவை பொறுத்து கண்டிப்பா வந்துட்டு மாறும். அது நீங்க என்ன கண்டென்ட் போறீங்க அது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து காசு அதிகமாக வரும். இர்ஃபான் வியூஸ் தானே அவர் பேரு, விஐஇ வந்துருச்சு. ஓ, இர்ஃபான்ஸ் வியூஸ் வியூ அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அடேங்கப்பா, ஒரு ஜெட்டில் எல்லாம் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல இருந்து போட்டோலாம் எடுத்திருக்காரு. ஓகே, இவரு 4.8 மில்லியன் தான். ஆனா இவருடைய வருமானம் எவ்வளோன்னு பார்க்கலாங்களா? இங்க பாருங்க, மந்த்லி வருமானம் அப்படின்றது நம்ம மதன் கௌரி அவரை பார்க்கும் பொழுது வெறும் 9.8K வந்துருது. வெறும் கிடையாது, இவரை கம்பேர் பண்ணக்குள்ள அது வெறும் தான். 9.8K அப்படின்றது வந்துருதுங்களா? பட் இங்க பாருங்களேன், 13,000K. அப்போ 13,000K நம்ம கால்குலேட் பண்ணா இங்க பாருங்க, நீ ஏன் இங்க நெஞ்சு வெடிக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மள நாமளே மோட்டிவேஷனை பண்ணிக்கிறது தான். 11,96,000 அப்படின்றது இதுல வருது. அப்ப பாத்துக்கோங்க, யூடியூப்ல நம்மளால ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போட முடியும். ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வருமானம் அப்படின்றது வரும். அதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது இவர் போடக்கூடிய வீடியோவில்
நிறைய செலிபிரிட்டியை கூட்டு வந்து போடுவார். இப்ப செலிபிரிட்டி சும்மாவா வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும். அந்த செலிபிரிட்டிக்கு ஏதாவது காசு கொடுத்தாதான் அவங்க வந்து வீடியோக்குள்ள வந்து உட்காருவாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் அப்படின்றது சொல்லுவாங்க. இல்லை அவங்க ப்ரொமோஷனுக்காக மேபி கூட வரலாம், ப்ரமோஷனுக்கு கூட வரலாம். ஏன்னா சில நேரங்கள் இவர் சில சின்ன சின்ன நடிகர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க கூட வந்துட்டு ஏதோ போட்டி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்றாரு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய செலிபிரிட்டி வராங்க. இப்ப வந்துட்டு மோகன்லால் வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வராங்க. அப்படி அவங்கெல்லாம் வந்துட்டு இவர் காசு கொடுத்து கூட்டு வராங்க அதெல்லாம் கிடையாது. அவங்களாம் கோடிக்கணக்கில் புரள்றவங்க. அவங்களுக்கு போயிட்டு 11 லட்சத்து இந்த கான்செப்டை வச்சு ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கான்செப்ட் இருக்காது. அவங்க ஏதாவது படம் வரப்போகுது அப்படின்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக தான் பார்ப்பாங்க. ப்ரொமோஷனுக்கு மேபி வரலாம். அப்போ செலவு அப்படின்றது அதிகம், இவருடைய வேலையில மெனக்கெடுதல் அப்படின்றது அதிகம். ஒரு செலிபிரிட்டி வராங்கன்னா அவங்களை பார்த்துக்கணும், அவங்களை கரெக்டாக வீட்டுக்குள்ள ரிசீவ் பண்ணணும், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஏதாவது இஷ்யூ ஆச்சு, கூட்டமாச்சு, அந்த கூட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியலைங்களா, கூட்டம் கூடி இறந்ததெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா வச்சுக்கீங்கன்னா சம்மந்தமே இல்லாம கூட இவங்களை வச்சு செஞ்சிருவாங்க. அதனால நம்ம எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி இதுல ஒரு ரிஸ்க் அப்படின்றது இருக்குது இவர் பண்ணிட்டு இருக்கிறதுல. அதனால இவருக்கு அதிகமா வருது. ஆனா ஒரு ரிஸ்க் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். மதன் கௌரி அவர்களோட ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் இருக்கிற விஷயத்த பாக்குறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க டீம் இப்ப வேற டீம்லாம் வச்சுட்டு இருக்காங்க, எடிட்டிங் டீம்லாம் இருக்கு. அவங்க மூலியமா என்ன செய்யறாங்கன்னா இவங்க ஸோ இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க, அதை பார்த்து வந்து நீங்க எடுத்து படிச்சு சொல்லிடுறாரு, மக்களுக்கு வந்து சொல்லிடுறாரு இதை பத்தி இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப எளிமையா போய் ரீச் ஆகுது. ஒரு நியூஸ் அப்படின்றது வேற, அதுல நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு, அதுல உண்மை பொய்யெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த பார்த்துட்டு உடனே வந்துட்டு நியூஸா வந்து கன்வெர்ட் பண்றாரு. இதனுடைய வந்துட்டு பண செலவுகள் மெனக்கெடுதல் கம்மின்னு நான் சொல்றேன். இருக்கிற நியூஸ் போயிட்டு இருக்கிறத பார்த்து அதை கொஞ்சம் மைண்ட்ல ரீட் பண்ணிக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி பார்த்து எல்லாமே சிஸ்டம் மூலியமா முடிஞ்சிடும் இல்லைங்களா. பிசிக்கலா வெளியில வந்து ரிசீவ் பண்ண தேவையில்ல, ஐயோ அவரு மோகன்லால் அவர்கள் வந்துட்டு இருக்காரு அதனால அவரை ரிசீவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவையில்ல. அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அப்படி வந்துட்டு கம்மியான ரிஸ்க் 0% ரிஸ்கை வச்சுக்கிட்டு இவர் வந்துட்டு 9,000 அப்படின்றதும் ரிஸ்கை நல்லா ஒரு 50% 60% ரிஸ்கை வச்சுக்கிட்டு இவர் பார்த்தீங்கன்னா 13,000 அப்படின்றது கம்பேர் பண்ணும் பொழுது மதன் கௌரி அவர்கள் தான் வந்துட்டு டாப்ல சம்பாரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இது எதுக்காக இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய சேனலையும் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப இல்ல, ஸோ என்னுடைய சேனல் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இன்னும் ஒரு 2-3 நாள்ல உங்களுக்கு வந்துட்டு அதை காமிச்சிருவேன். எனக்கு எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்கு. நான் கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க, இவ்வளவு வருமானமா உனக்கு வந்துச்சு அடப்பாவி அப்படின்ற மாதிரி நீங்க நம்ப கூட மாட்டீங்க. ஸோ நான் வீடியோ போடுறேன்னே, நான் தெளிவா அடுத்து ஒரு வீடியோ போடலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றது தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் நம்மளால பணம் சம்பாதிக்கலாம், பணம் நிறைய சம்பாதிக்கலாம். நீங்க வந்துட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய எஃபர்ட் அப்படின்றத சரியான முறையில போடுங்க. நாளைக்கு இந்த மாதிரி மில்லியன் கணக்கில் பணம் வரும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் பண்ணக்கூடிய சின்ன ஒரு தப்பு அப்படின்றது சேனலை முடிச்சு விட்டுரும். எனக்கு முடிச்சு விட்ட மாதிரி அந்த சின்ன தப்பு அப்படின்றத பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் மெனக்கட்டு சொல்றேன். எல்லாருக்கிட்டையும் நான் மெனக்கட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் கத்துறதுக்கான காரணம் என்னன்னா, சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, தயவு செஞ்சு நான் பண்ண தப்பு நீங்க பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க நான் இவ்வளவு தூரம் நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மெனக்கட்டு வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோல நிறைய குறைகள் அப்படின்றது இருக்குது, அதுக்காக தான் சொல்றேன். குறைகள்னா அவங்க வீடியோ போடுறதுல குறைகள் கிடையாது. மற்றவங்க வீடியோ எடுத்து போடுறது, மற்றவங்க வந்து பாட்டை எடுத்து போடுறது, இல்லை மற்றவங்களுடைய வந்துட்டு கிளிப்ஸை ஆட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது தான் சொல்றேன். ஓகே, நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் உங்கள் விஸ்வநாதன். பாய்.